டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதிகமான பெண்களுக்கு, அதாவது ஒரு காலம் இருந்துச்சு பெண்கள்னாலே ஒரு 15 வயசு 9th 10th நாங்கள் படிக்கிற காலத்துலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அவங்க வயசுக்கே வருவாங்க, அதாவது 14 வயசுக்கு மேல. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு 9 வயசுல இருந்தே பயமா இருக்கு. அன்னைக்கு 9 வயசு ஒரு குழந்தைய வந்து தகப்பனார் வெளிநாட்டுக்கு கூட்டு போகலாம், தனியா போகும்போது ஆசைப்படுறது கூட்டு போகலாம்னா வீட்டுல இருக்க எல்லாம் தடை செய்றாங்க. அப்படின்னா கூட்டு போகாத, பொண்ணு வந்து வயசுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அகாமடேட் ஆகிதான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது, காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு எப்படி வச்சுக்கிறதுனா, நம்ம இன்னைக்கு ஒரு மாதவிடாய் வந்த பெண் ஒரு 9 வயசா இருக்கட்டும் 13 வயசா இருக்கட்டும், அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பலவிதமான சிரமங்களை அந்த பெண் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். என்னன்னா அதிகமான சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 30 நாள் மாதவிடாய் ஆகுது, சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 நாள் ஆகுது, திருப்பி ஒரு 4 நாள் திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சில பெண்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்ற 100ல 1 2 அப்படி நடந்தா அதை பேசவே தேவையில்லை. அதை பத்தி இன்னைக்கு ரெகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைவான பெண்களுக்கு தான் ரெகுலரா நடக்கக்கூடிய அந்த பீரியட் சைக்கிள் வருது. அதாவது 28 நாளைக்கு 22 நாளைக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பீரியட் சைக்கிள் இருக்கு. அது ரொம்ப குறைவான பெண்களுக்கு தான் இருக்கே ஒழிய மற்றவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50% அபோவ் வந்து இதுல வந்து சரியான ரெகுலரா இல்ல, இர்ரெகுலர் பீரியட் தான் அதிகமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்முடைய உணவு எடுக்கக்கூடிய அந்த முறைகள், அப்புறம் நம்ம தூங்கக்கூடிய முறை, இன்னைக்கு வந்து அதிகமா போன் நோண்டுறது, இன்னைக்கு போன் வந்ததுக்கு பிறகு தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இது எல்லாமே நம்ம நோய்க்கான காரணங்களாக எடுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு தீர்வுகளை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். ஆனா இன்னைக்கு நோயை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நோயில வந்து நோயை உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்கிறோம். நோய் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னா அது வாய்ப்பே கிடையாது. நோய் குணமாகறதுக்கான அந்த பக்கமா நம்ம கொஞ்சமா திரும்பணும். ஒண்ணு, நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பழக்கங்களை நம்ம விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பழக்கங்கள் மூலமா ஏற்படக்கூடிய அந்த காயங்களுக்கு நம்ம மருந்து போடணும். அந்த காயங்கள் நம்ம உடல்ல ஏற்படுது, சொல்ல அடிபட்டு புண்ணு வந்துச்சு, இது மட்டும் காயம் கிடையாது, உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றமும் ஒரு காயம் தான். அது அந்த காயத்துக்கான ஒரு மருந்தை போடக்கூடியவர்களாம் நம்ம மாறணும். அதுக்கான இயற்கை முறையில நம்ம எதாவது இன்னைக்கு சொல்லுவாங்க பெண்களுக்கான தோலின்னு சொல்லுவாங்க, சத்தாவரி சொல்லுவாங்க, தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பவுடரை நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள, அதாவது நீங்க 13 வயசுல உள்ள பெண்களுக்கே கொடுக்கலாம். அந்த கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு சமமான ஒரு மாதவிட ரெகுலர் பீரியட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரத்தப்போக்கு அதிகமா இருக்காது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்காது. இது வந்து நம்ம வீட்டுல செய்யறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு பவுடராகவே வந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. அந்த ப்ராடக்டை எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அதே போல வந்து கலர்ச்சிக்காயின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு பிசிஓடி, அதே போல வந்து கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காலை நம்மளுடைய உணவுக்கு முன்னாடியே அதை வந்து பவுடரா எடுத்து அதை நம்ம சாப்பிட்டு கொள்றது, இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். நான் சொல்லக்கூடிய இந்த உணவு தான் இல்லை, நீங்க சரியான முறையில் காய்கறி பழங்கள் நம்ம உணவுகள்ல எடுக்கக்கூடிய, காலையில இருந்து நீங்க எடுத்துக்கூடிய இன்னைக்கு டிஃபனா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும், உணவுகள்ல என்ன எடுக்கணும்? கருப்பா இருக்கக்கூடிய எந்த பழங்களையும் நம்ம வந்து பகல்ல சாப்பிடவே கூடாது, அது இரவுகள்ல மட்டும் சாப்பிடுறீங்க. அதுலதான் காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், அயன், இந்த மாதிரி உணவுகள் இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க அயன் டேப்லெட் போட சொன்னா டாக்டர் எப்போ போட சொல்லுவாங்க? நைட்ல போட சொல்லுவாங்க. நைட்ல சில சத்துக்களை நம்ம உடம்பு எடுக்கும். அது போல இந்த உணவு கருப்பா இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமா இருக்கட்டும், செவ்வாழை பழமாக இருக்கட்டும், இல்ல ஒரு பழம் கருப்பாயிடுச்சு வெளியே, வாழைப்பழமே நீங்க வாங்கி வச்சா கூட சில வெளியே ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கும், உள்ள இருக்கக்கூடியது இல்லை, அந்த தோல் பிளாக் ஆயிடுச்சுனாலே அதுல இந்த கண்டென்ட் இந்த சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அடையாளம். அப்ப அந்த மாதிரி உணவுகளை நீங்க இரவுல எடுக்கிறது மூலியமாக நம்மளுடைய அந்த பெண்மையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக அமையும். காலை உணவுகள்ல நல்ல எந்த பழம் இப்ப சீப்பா இருக்கும் அந்த பழங்களை சாப்பிடுறது, பூசணி விதை சாப்பிடுறது, சூரியகாந்தி விதை சாப்பிடுறது. சூரியகாந்தி விதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட், $1 பில்லியன் பிசினஸ் சொல்லலாம், அவ்வளவு பெரிய மார்க்கெட். எல்லா நோயில இருந்து உங்களை காப்பாத்து, இருதய நோயில இருந்து காப்பாத்துன்னு சொல்லி இன்னைக்கு எண்ணெயில கலந்து நம்ம விற்கிறோம். இன்னைக்கு சூரியகாந்தி விதை பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல வாங்குற நாங்க ப்ராடக்ட் செய்யறோம், கிட்டத்தட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ப்ராடக்ட் செய்யறோம் நாங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதை டன் கணக்குல வாங்கினா கூட ஒரு கிலோ 300 ரூபா 240 ரூபா வேறையா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி விலை கூடுது குறையுது. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ சூரியகாந்தி விதையை போட்டாதான் 1 லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். ஆனா அந்த 1 லிட்டர் எண்ணெயை நமக்கு வெறும் 200 ரூபாய்க்கு கீழே எப்படி கொடுக்குறாங்கன்னு பெரிய ஆச்சரியமாவே இருக்கு. அதாவது 3 கிலோ பொருளை வாங்கி அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் ஒரு கம்பெனி செலவு பண்ணி அந்த எண்ணெயை நமக்கு 200 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய உதவி செய்யறாங்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட எண்ணெய் தான் எனக்கு பெரிய $1 பில்லியன் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அது நம்ம இன்னைக்கு வாங்கி அது சூரியகாந்தி என்ன சொல்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப பாருங்க, சூரியகாந்தியில அவங்க சொல்ற எல்லாமே உண்மையிலேயே இருக்குது அந்த விதையில. அவங்க சொல்றது
எதுவுமே தப்பு கிடையாது. அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் தான் உண்மையா இருக்கான்னு நமக்கு டவுட்டா இருக்கு. அது உண்மையா இருந்துச்சுன்னா உண்மை நல்லதுதான், நம்மளும் அதான் விரும்புறோம். அப்ப அந்த சூரியகாந்தி விதையை நீங்க எப்பெல்லாம் பசிக்குதோ, இன்னைக்கு நம்ம ஒரு சொல்லுவாங்க, ஒரு மாற்று கலாச்சாரத்துக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். அந்த மாற்று கலாச்சாரத்துக்கு மாறுறத நம்ம பெருமையாக நினைக்கிறோம். இன்னைக்கு நான் பீஸா சாப்பிட்டேன் அப்படின்னா அது ஒரு பெருமை. அதே போல நான் பர்கர் சாப்பிட்டேன்னா அது ஒரு பெருமை. இதெல்லாம் நோயை உருவாக்கக்கூடிய உணவுகள். இந்த நோயை உருவாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத இன்னைக்கு நான் பெருமையா சொல்ல முடியாது. நம்ம என்ன சொன்னா இதை கேவலமா தான் சொல்லணும் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு ஆசைக்காக எனக்கு ரொம்ப மனசு விருப்பமா இருக்கு அப்படின்னு சாப்பிடுறதுனா அது ஏத்துக்கலாம்னு சொல்லலாம். இதையே தினசரி உணவாக மாத்துறதுக்கு நம்ம நோயாளியாகிறதுக்கு நான் தயாராயிட்டேன். அதாவது 40 வருஷத்துக்கு மேல உள்ள வாழ்க்கை, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடியே சந்தோஷமெல்லாம் வாழ்ந்துட முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் மற்றவங்களோட உதவி தேவை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கறதுக்கான முக்கியமான காரணமாக இந்த உணவுகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உணவுகள்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு நாக்குக்கு பிடிச்சது வயிறு நிரப்புறதுக்காக மட்டும் இல்லாம நம்ம நரம்புக்கு என்ன வேணும், நம்மளுடைய சதைக்கு என்ன வேணும், ரத்தத்துக்கு என்ன, ரத்த நாளங்களுக்கு என்ன வேணும், இதய துடிப்புக்கு என்ன வேணும், லிவருக்கு என்ன பிடிக்கும், கொஞ்சம் பாருங்க. அந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுங்க. நான் சொன்னது ரொம்ப சாதாரணமானது. இந்த உரைச்சைகள்லயே அரைச்சி அதை அந்த காலத்துல நெய் போட்டு உருண்டை பண்ணி கொடுப்பாங்க. இப்ப பசு நெய் போட்டு அது அவ்வளோ நல்லது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. சொல்லுவாங்க இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்குல்ல, ஒரு நீண்ட நேர தாம்பத்தி, இந்த பிரச்சனையே இந்த இந்த உரைச்சைகள்ல உருண்டை தீக்கிறதுக்கு அவ்வளவு சாதாரணமான ஒரு பொருள். அப்ப இந்த மாதிரி உணவுகளை நம்ம பசிக்கும் போது நம்ம டேபிள், நம்ம ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா அதை நீங்க டிஃபன் பாக்ஸ் வச்சு எடுத்துட்டு போங்க. இந்த பச்சை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அப்புறம் சத்தாவரி பவுடரு, அதே போல இந்த உரைச்சைகள்ல இல்லைன்னு சொன்னா என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு மதியம் வரைக்கும் தாங்குமோ, அது கெட்டு போகாம இருக்குமோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எடுத்துட்டு பசிக்கும் போது சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை உங்களுக்கு எப்பவுமே நீங்க வச்சு கட்டுப்பாடுல வச்சிருக்கலாம். ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும் உங்க உடம்பு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப ஈஸியா சாதிக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் விழுறதே எந்திக்கிறதுக்கு தான், நான் விழுந்தனா எஞ்சிடுவேன், நான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சொல்லிட்டு ஒரு 30 வயசுக்கு மேல சிங்கப்பெண்ணா இருக்கட்டும் இல்லைன்னா ஆம்பளைங்களா இருக்கட்டும் அது பெருமையா சொல்லிக்கிறாங்க. முதல்ல நீ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கால இல்ல, நீ தூக்கத்துல எப்படி எந்திக்கிறேன்னு பாரு. என்னோட கேள்வி என்னன்னா, 6 மணிக்கு ஒரு நாள் எந்திக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் தூக்கத்துல இருந்து பெட்ஷீட்டை தூக்கி போட்டு எந்திக்க முடியுதா? ஒரு 5 மணிக்கு எந்திக்க முடியுதா? அதுவே முடியல. நம்ம எங்க கீழே விழுந்தா எந்திப்பது, நம்ம ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சொல்லி நம்ம இன்னைக்கு பெருமையா பேசிக்கிறோம். முதல் காலைல எந்திக்கிற அளவுக்கு என் உடல், இது காரணம் என்ன? என்னுடைய சோம்பேறித்தனங்கிறது 2வது. என் உடல்ல அதுக்கான சக்தி இல்லை. என் உடல் எந்திக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்? ஒண்ணு லேட்டா தூங்குறோம், இன்னொன்னு சீக்கிரமா தூங்குனா கூட இன்னைக்கு தூங்குறது ஒரு பெரிய நோயா இருக்கு நிறைய பேருக்கு. சண்டே ஆச்சுன்னா ஒரு காலம்லாம் இருக்கும், நாங்கெல்லாம் சண்டே ஆயிடுச்சுன்னா காலையில 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் வெளியே ஓடி போயிடுவோம். அதுக்கு பிறகு நைட்டு தான் வருவோம், 6 மணிக்கு தான் வருவோம், அடி வாங்குவோம். போன வாரம் அடி வாங்கினாலும் மறுவாரமும் அதே மாதிரி ஓடுவோம். ஏன்? அது சண்டேனா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சண்டேனா அப்படியே என்ன சொல்றதே தெரியல. இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கோம் நம்ம. இன்னைக்கு சண்டேனா நைட்டு சொல்லிட்டு படுக்குது பிள்ளைங்க, நான் காலைல என்னை எழுப்பாதீங்க, நான் 11 மணிக்கு தான் எந்திப்பேன், 12 மணிக்கு தான் எந்திப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு எல்லா மதங்கள்லயும் காலையில பிரேயர் எதுக்காக வச்சிருக்கிறாங்க? காலையில பிரேயர் அப்படிங்கிறது காலையில இந்த மனிதனை இறைவனோட தொடர்பு ஏற்படுத்தி காலையில இவனை சுறுசுறுப்பாக்கணும்னு சொல்லி தான் இறைவன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான். இவன் காலையில எந்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழியை நம்ம கொடுப்போம், ஒரு பிரோஜனத்தை கொடுப்போம், ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டா அவனை எந்திக்க வைப்போம். அந்த காலையோடைய நலவுகளை இவன் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சொல்லலாம். காலையில எந்திச்சாலே அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. காலையில எந்திக்கக்கூடிய பழக்கத்துக்கு இருக்குன்னா அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதுல ஒருத்தர் காலையில பிரேயருக்காக எழுந்துச்சு இறைவன் சன்னிதானத்தை நின்றாருன்னு சொன்னா அந்த நாள் எப்படி இருக்கு, அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம சொன்னது போல இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஆக்டிவிட்டிஸ், நல்ல கேரக்டர்ஸ் நம்ம உருவாக்குறது மூலியமாக தான் இயற்கையான முறையில் நம்ம மாதவிடாய் பிரச்சனையா இருக்கட்டும், பெண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிறக்கிற விஷயத்துல ஏற்படக்கூடிய கெடுதிகளாக இருக்கட்டும், தடைகளாக இருக்கட்டும், அத்தனையும் உடைக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இயற்கை உணவுகள் பக்கம் நம்ம திரும்பணும். நான் சொன்ன இந்த 3 உணவுகளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சீப்பா நான் சொன்னது. அதாவது சத்தாவரி, தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர், அதே போல பச்சை பூசணி விதை, அதே போல சூரியகாந்தி விதை, 4வதா ஒண்ணு சொன்னேன், இந்த உரைச்சக்கல்லை உருண்டை பிடிச்சி நெய் கலந்து உருண்டை பிடிக்கிறது, அதை பசிக்கும் போது சாப்பிடுறது. இதை செஞ்சு பாருங்க. வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு சமமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை சமநிலையான உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு இந்த 3 உணவுகளே இந்த 4 உணவுகளே ரொம்ப போதுமானது. நிச்சயமா நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. என்ன பயன்பட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.